இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவரே ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். என்ன நாள்னா இன்றைக்கு பெந்தெகோஸ்தே தினம், பென்டிகாஸ்டல் டே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் மரித்து உயிரோடு எழும்பி 40 நாள் சீஷர்களோடு இருந்து அதற்கப்புறம் 40வது நாள்ல பரமேறி 10வது நாள்ல சபை பிறந்த நாள் தான் இந்த நாள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. It is a birthday for a church. நல்ல கரங்களை தட்டி சபை பிறந்த நாள். ஹல்லேலூயா. இந்த சபை மட்டுமில்லை, அகில உலக சபைகள் பிறந்ததான நாள் தான் இந்த பெந்தெகோஸ்தே நாள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை இப்படியாய் சொல்லுகிறது. பெந்தெகோஸ்தே நாள் இன்னும் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம், வானத்திலிருந்து சடுதியிலே ஒரு முழக்கம் உண்டாகி. ஹல்லேலூயா. வானத்திலிருந்து என்ன வந்துச்சா? முழக்கம். சடுதியிலே பலத்த காற்று எங்க இருந்து வந்துச்சு? வானத்திலிருந்து. சபையானது எந்த மனுஷனால உருவாக்கப்பட்டதல்ல. சபை மேலிருந்து வந்த அத்தாரிட்டி, மேலிருந்து வந்த அதிகாரம், மேலிருந்து வந்த வல்லமை. ஆகவேதான் இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் யாரும் சபைகளை ஒண்ணு செய்ய முடியல. சபை வளர்ச்சியை தடுக்க முடியல. சபை வளர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே வளர்ந்து கொண்டே இருக்குது. கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி பெந்தெகோஸ்தே நாள்ல இறங்கி வந்த வல்லமை இன்றைக்கும் ஆராதனை வேளையில கர்த்தர் இறங்கி வர போறதுக்காக நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டார். என்ன நிரப்பிட்டு? என்ன நிரப்பிட்டு? சத்தமா சொல்லுங்க. என்ன நிரப்பிட்டு? பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் 40 நாள் அவர் கூட இருந்தபோது தெரியல. 10 நாள் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. ஆண்டவரே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் வருவார் சொன்னீங்களே, எங்க வருவாரு? எந்த கதவு பக்கத்துல வருவாரு? எந்த ஊர்ல இருந்து வருவாரு? எந்த தேசத்துல இருந்து வருவாரு? யார் எங்களை தேடி வருவாரு? இப்படி எல்லாம் கேள்விக்குறியா இருந்தது. ஆனால் அவர்கள் கூடி இருந்த போது சரியாக 50வது நாள்ல கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை வர வைத்து அக்கினிமயமான நாவுகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் பயந்திருந்த பேதுரு, அதுவரைக்கும் பயந்து ஒளிந்திருந்த பேதுரு எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சு நின்று வேத வசனத்தை போதிக்கிறாரு. விசுவாசிகள் வளருகிறார்கள். அதே அதிகாரத்துல வாசிங்கன்னா 3000 பேர் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. கீழே பாத்தீங்கன்னு சொன்னா கடைசி வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில டெய்லி சர்ச்சு வரந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்லி கரங்களை தட்டி ஆமென். ஆவியானவர் எந்த சபையில இருக்கிறாரோ அந்த சபை வளரும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஆவியானவருக்கு எந்த சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அந்த சபை இன்னும் அதிகமா வளரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதுகிற என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருமே கரங்களை தட்டி ஆவியானவரே
போகும் இடமெல்லாம் பரிசுத்தம், சேரும் இடமெல்லாம் ஆறுதல், ஓ செழிப்பே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. ஆமென். செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. ஓஹோ வறுமையா, ஓஹோ வறுமையா, போதகரே, ஓஹோ வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. அடடா ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. Once again, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. சொல்லுங்க, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாருமையா. சொல்லுங்க, வாருமையா. போதகரே, வறுமையா, போதகரே, ஓஹோ, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. அல்லேலூயா. வாருமையா. போதகரே, எந்த போதகரை கூப்பிடுறீங்க? இந்த போதகர் வந்துட்டேன். உங்க முகம், நீங்க கை தட்டி பாடுறத பார்த்தா இந்த போதகர் கூட பக்கத்துல வரமாட்டார் போல இருக்கு. அவர் எங்க வர்றது? நல்ல உற்சாகமா கையை தட்டி எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. அவர் வந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா? அவர் வந்து அற்புதம் நடக்கும், அவர் வந்து அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. அது வரைக்கும் பயந்திருந்த சீஷர்கள் அது வரைக்கும் எப்படி இருந்தாங்களா? ஒரு வீட்டுக்குள்ள 12 பேருமே பூட்டிக்கிட்டு ஒரு அறையில என்ன செஞ்சாங்களா? அது எவ்வளவு பெரிய அறைன்னு தெரியல. 12 பேர் ஒரு அறையில இருக்க முடியுமா? சொல்லுங்க. அது எவ்வளவு பெரிய அறைன்னு தெரியல. ஒருவேளை இவ்வளவு பெரிய அறையா இருந்தா கூட ஆனாலும் பெருசெல்லாம் படுத்துக்கலாம். ஆனா 12 பேர் ஒரு அறைக்குள்ள பூட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். தூங்குனாங்களான்னு தெரியல, சாப்பிட்டாங்களான்னு தெரியல. பயம் 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 பயம். வெளியில போனா யூதர்கள் கொல்ல போறாங்க, நம்ம தலைவரையே முடிச்சிட்டாங்கப்பா. நம்ம கதை எந்த மூளைக்கு? இதுதான் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அந்த பயத்திலேயே அவங்க ஊழியத்தை விட்டு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, எப்பா நான் சாப்பிடணும், என் குழந்தை குட்டியெல்லாம் பார்க்கணும், அதனால நான் மீன் பிடிக்கிறதுக்கு போறேன்பா. யார் மேல கர்த்தர் கையை வச்சு சொன்னாரோ, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னாரோ, அந்த கல் இப்ப என்ன செஞ்சது? பீச் பக்கம் உருள ஆரம்பிச்சிருச்சு. பீச் பக்கம் உருள ஆரம்பிச்சிருச்சு. அந்த கல்லு தான் சபையை கட்டி இருக்கணும், அந்த கல்லு தான் சபைக்கு மூளைக்கெல்லாம் மாறி இருக்கணும். ஆனா அந்த கல்லு இப்ப பீச் பக்கம் ஓடி போய் நான் என்ன செய்யறேன்? மீனை பிடிக்கிறேன், வலை போடுறேன் அப்படின்ட்டு பின்னிட்டு பார்த்துருச்சு. ஆண்டவர் விட்டார் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இல்லையா? மேல போனவர் பர்மிஷன் கேட்டார். ஆண்டவரே 3.5 வருஷம் கொடுத்தீங்க பிதாவே, இன்னும் ஒரு 40 நாள் கொடுங்க, இந்த படுபாவி பசங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு அந்த ஒரு 40 days பர்மிஷன் லெட்டர் போட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஆமா, திருப்பி வந்து பயப்படாதீங்க, ஏன் பயப்படுறீங்க? இதெல்லாம் சொல்லி 40 நாள் அவங்கள உற்சாகப்படுத்தி 10 நாள் வெயிட் பண்ணுங்க, இல்லையா? வெயிட் பண்ணுங்க, காத்திருங்க, ஆவியானவர் வருவாருன்னு சொல்லிட்டார். 10 நாள் இவர்கள் காத்திருந்தார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து இருந்தபோது கூட பயந்திருந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அவர்கள் பலனடைந்தார்கள், சாட்சியா மாறினாங்க, ஊழியம் செஞ்சாங்க. அவரை பார்த்து எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பேதுரு அதிகாரி முன்னாடி ஐயோ பயமா இருக்குன்னு சொன்னாரோ, அந்த பேதுரு சொன்னாரு, இங்க பாரியா, நான் இயேசுவை பத்தி தான் சொல்லுவேன், அவரை பத்தி தான் பேசுவேன், ஏன்னா அவரை பார்த்துட்டேன், அவர் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டேன், அவரை பத்தி தான் சொல்லுவேன், என்ன வேணா பண்ணிக்கோ. இப்படி சவால் விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்துல பேதுரு யோவானும் தேவாலயத்துக்குள்ள வரும்போது அலங்கார வாசல்ல அலங்கோலமா ஒருத்தன் உட்கார்ந்துட்டு பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஐயா சாமி ஏதாவது போடுங்க. இப்போ பேதுரு கிட்ட யோவான் கிட்ட என்ன இருக்குது? பரிசுத்த ஆவி இருக்குது. அவங்க சொல்றாங்க, என்கிட்ட பொண்ணும் வெள்ளியும் இல்ல, என்கிட்ட ஒண்ணு இருக்குது, அதை இப்பதான் சமீபமா நான் வாங்கிட்டேன், அதை நான் தரேன்,
உன் வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? ஹalleluya. மேல இருந்து பெற்றுக்கொண்டதை வச்சு தன்னை பூஸ்ட் பண்ணி காட்டல, மேல இருந்து பெற்றுக்கொண்டதை மத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. உங்களுக்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு இருக்காரு? நம்ம வாழ்றதுக்காக இல்ல, நம்ம மத்தவங்களை வாழ வைக்கிறதுக்காக இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கணுங்கால் அளவு போதாதையா. இப்ப கேளுங்க. முழங்கால் அளவு போதாதையா. கணுங்கால் அளவு. கையை தட்டி. முழங்கால் அளவு போதாதையா. என்ன செய்யணும்? நீந்தி நீந்தி மூழ்கணுமே. நீந்தி நீந்தி மூழ்கணுமே. அப்பா மிதந்து மிதந்து மகிழணுமே. ஓஹோ மிதந்து மிதந்து. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி. போதகரே ஓஹோ வருமையா. போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு போதகரே. ஓ ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. அடடா, வற்றாத நதியாக மாறு போதகரே. ஓ வறுமையா, போதகரே ஓ வறுமையா, போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, போகும் இடமெல்லாம், அட பாயும் இடமெல்லாம், பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம், ஆரோக்கியமே. அட பாயும் இடமெல்லாம், பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம், ஆறுதலே. சேரும் இடமெல்லாம், ஆறுதலே. அப்பா செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. நாங்க இடமெல்லாம் செழிப்புதானே. நாங்க செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. நாங்க செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. அட வறுமையா, போதகரே வருமையா. போதகரே வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு போதகரே. அட ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. ஓ வற்றாத நதியாக மாறு போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு போதகரே. ஹalleluya. ஜீவ தண்ணீர் வரும்போது அது நம்மளை சும்மா விடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்ம சும்மா இருக்க மாட்டோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. ஆமா, ஆவியானவர் இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஹalleluya. ஹalleluya. ஆவியானவர் இருக்கிறவங்க உயிரோட இருப்பாங்க. ஹalleluya. பக்கத்துல பாருங்க, உயிரோட இருக்கீங்களான்னு கேளுங்க. என்ன பார்த்து உயிரோட இருக்கிறதால தான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா குளிச்சு எல்லாம் கொண்டு வந்து உட்காந்துருக்க உயிரோ. ஒரு சிலர் உயிரோட இருந்தாலும் இங்க வந்து உயிரோட இருக்க மாட்டாங்க. எப்படி? கையை தட்டினா கை தட்ட மாட்டாங்க, பாட்டு பாடினா பாட்டு பாட மாட்டாங்க. ஏதோ பாஸ்டருக்காக கை தட்டுற மாதிரி, ஏதோ பக்கத்துல இருக்க விசுவாசிக்காக கை தட்டி பாட்டு பாடுற. வேணாம் வேணாம் வேணாம். எனக்காக எதையும் செய்யாதீங்க. எனக்காக எதையும் தயவுசெய்து செய்யாதீங்க. நீங்க செய்யறது எல்லாம் அவர் மகிமைக்காக செய்யுங்க. ஹalleluya. 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 உங்க மூலம் நான் மகிமைப்பட தேவையில்லை. எனக்கு உங்களுடைய கிரெடிட், எனக்கு உங்களுடைய புகழ்ச்சி, எனக்கு என்னை பத்தி நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஹalleluya. நீங்க அவரை மகிமைப்படுத்தினா போதும். அதுதான் உண்மையான ஆராதனை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பாஸ்டர் ஏதாவது சொல்லிடுவாரோ கை தட்டாதீங்க. பாஸ்டர் ஏதாவது சொல்லிடுவாரோ கை தூக்காதீங்க. இல்லைன்னா இவர் கை தூக்குன்னுவார். இல்ல இல்ல, உங்களுக்கு என்ன இஷ்டமோ கையை தட்டி ஆண்டவர் ஆராய்ச்சி பாருங்க. இந்த ஆராதனை உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நன்மை நடக்கும். பாருங்க, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே இவங்க சூப்பர் நேச்சுரலா மாறிடுறாங்க. 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். 5:15. ஓகே, மைக்ல வாசிங்க. சோத்திரம் ஆண்டவரே. பிணியாளிகளை படுக்கையின் மேலும், பிணியாளிகளை படுக்கையின் மேலும், கட்டில்களின் மேலும் கிடத்தி, கட்டிலின் மேலும் கிடத்தி கிடத்தி நடந்து போகையில், பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் வந்தவனே பயந்து நடுங்கி வீட்டுக்குள்ள அடங்கி இருந்த பேதுரு
பரிசுத்த ஆவியானவர் வந்தோடனே சூப்பர் நேச்சர்லாம் மாறிட்டார். எப்படி 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 அவருடைய நிழல் பட்டா சுகமாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தா உங்க நிழல் மூலமா கூட அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. உங்க நிழல் பட்டாவது மற்றவர்கள் ஆறுதல் அடைவார்கள். உங்க நிழல் பட்டாவது மற்றவர்கள் சுகமாவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவங்களுக்கே சுகம் வருதுன்னா உங்களுக்கு வராதா? உங்களுக்கு நடக்காதா? நடக்குங்க. பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள இருந்தா நீங்க அற்புதமா மாறுவீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. வெளிநாட்டுல ஒரு வெள்ளைக்காரம்மா, அந்த வெள்ளைக்காரம்மா கூட்டத்துக்கு வரும்போது என்ன செய்வாங்கன்னா, கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு வர மாட்டாங்களாம். கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு வந்தா எல்லாரும் டப்பு டப்புன்னு விழுந்துகிட்டே இருப்பாங்களாம். அந்த அம்மா பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த அம்மா கூட்டத்துக்குள்ள வராம என்ன செய்வாங்கன்னா, எப்பவுமே பின்பக்கத்துல நுழைஞ்சு பின்பக்கத்துல தான் வருவாங்க. அப்படி ஒரு பெரிய ஒரு ஹோட்டல்ல ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடந்துட்டுச்சு. அந்த மீட்டிங்ல ஒரு 5000-6000 பேர் இருந்தாங்க. இந்த அம்மா பிரசங்கம் பண்றதுக்கு வரணும். இந்த அம்மாவுக்கு ஒரு பயம், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, நம்ம உள்ள போனாலே என்ன ஆயிடுது, டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது. என்னன்னா இவர் நடந்து போனாலே பக்கத்துல இருக்கவங்களாம் டமால் டமால் விழுந்துகிட்டே இருக்காங்க. அதனால இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, பின்னாடி இருக்கிற கிச்சன் பக்கமா போலான்னு போனாங்க. கிச்சன் உள்ள நுழைஞ்ச உடனே உள்ள இருந்த சமயக்காரங்க, ஹெல்ப் பண்றவங்க எல்லாமே டப்பு டப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க. அம்மாவுக்கு ஒரே கஷ்டமா போயிடுச்சு. எந்த பக்கம் தான் நான் போறது? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தா, உங்க பிரசன்ஸ் இருந்தாலே போதும், அந்த பிரசன்ஸ் அற்புதத்தை செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென். உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போதே என் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். பேதுரு என்ன பண்ணாங்களா, உட்கார வச்சுட்டு அவருடைய நிழல் படுற மாதிரி ஆட்களை கொண்டு வந்து, ஆமா ஐயா சாமி நீங்க கையை நீட்ட வேணாம் சாமி, ஐயா சாமி நீங்க ஜெபம் பண்ண வேணாம் சாமி, நீங்க சும்மா சேர்ல உட்காருங்க, உங்க நிழல் எங்க படுதுன்னு பாக்குறோம், அந்த வழியா கொண்டு வந்து எல்லா வியாதியஸ்தர்ல உட்கார வைக்கிறோம், அவங்க சுகமாயிட்டே போவாங்க. அன்னைக்கு நடந்த அற்புதம் தான் இது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருந்தா உன் குடும்பத்துல இருக்கிற ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவாங்க. பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருந்தா உன் நிழல் பட்டு அநேகர் சுகமாகுவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அதுதாங்க நடந்துச்சு. 5:15 பாருங்க, பிணியாளிகளை படுக்கையின் மேலே கட்டிலின் மேலே கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் மேல் சிலர் மேல் படும்படிக்கு அவர்கள் வெளியே வீதிகளை கொண்டு வந்து. அடுத்த வசனம் 16 வசனம், சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இங்க இன்னொரு காரியம், அவங்க எருசலேமுக்குள்ள உள்ள நுழையும் போதே சுகம் பெற்றாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஆங்கில பைபிள்ல போட்டிருக்கு, when they entered into the Jerusalem, அவர்கள் எருசலேமுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க யார் இருக்கிறா? பேதுரு இருக்கிறதுனால எருசலேமுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவங்க அற்புதமாய் அப்படியே ரிட்டர்ன் போயிட்டாங்களாம். ஜோரா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய பிள்ளை, அபிஷேகம் பெற்ற பிள்ளை, ஓ நீ இருக்கும்போது உன் தேசத்துக்கு நீ ஒரு ஆசீர்வாதமா இருப்ப, உன் பட்டணத்துக்கு ஆசீர்வாதமா இருப்ப. உன் சந்துக்குள்ள வரும்போது ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பேய் நடுங்குங்க. ஆமென். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா பேய் என்ன செய்ய பக்கத்துல வராது. அவரை முதல்ல கொஞ்சம் போக சொல்லுங்க, நான் வரேங்க அப்படின்னு. ஏன்னா பேய்க்கு பயம். பிரியமானவர்களே, ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா அற்புதங்கள் நடக்கும். அன்னைக்கு இருந்தபோது அற்புதங்கள் நடந்துச்சு. அல்லேலூயா. இந்த ஆராதனையில இந்த பெந்தெகோஸ்தே நாள்ல கேட்க போற, ஆண்டவரே என் மேல உம்முடைய அபிஷேகம் இறங்கணும், ஊற்றப்பட வேண்டுமே, உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருமே நல்ல கரங்களை தட்டி எல்லாருமே, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் நிம்மை தேவா, முன்மாரியாகி என்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடும்.
பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது உங்களுக்காக எனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரம். இந்த உலகத்தில் அநேகருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே யோவேல் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி எழுதியிருந்தார். 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே ஆவி இருக்கு, எல்லாருக்குமே பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு. அது சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். வேதம் சொல்லுது, அப்பொழுது உங்கள் குமாரன் உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன், அந்நாட்களை ஊற்றுவேன்னு சொல்லி சொன்னாரு. இந்த வாக்கு தத்துவம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நிறைவேறிற்று. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது, வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது, அற்புதங்கள் நடந்தது. சாதாரணமா இருந்த அவங்கள ஆண்டவர் அற்புதமா மாத்திட்டாரு. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க சாதாரணமா இருக்கலாம், பரிசுத்த ஆவி உனக்குள்ள வரும்போது நீ அசாதாரணமாய் மாறுவாய். அல்லேலூயா. எதெல்லாம் சாத்தியம் இல்லை நினைக்கிறாயோ, பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியான உனக்காய் எல்லாவற்றையும் சாத்தியமாக்குவார். ஓ ரகபல ரகனதன ஷகுடதலரம ரிகபல வரதலர வரதலரம ரிபபபபப வரதலரம. ஓ ரிபபபபலரதலரம. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை நாம் உணர்வது மிக அவசியம். பரிசுத்த ஆவியானவரை உணரணும். காலை ஆராதனையில சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில லிமிட்லெஸ் மிராக்கிள் வேணும்னு சொன்னா, அதாவது அளவில்லாத அற்புதங்கள் நடக்கணும்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில 3 எல்லை நம்ம மறந்துடக்கூடாது. 3 எல்லைனா என்னது? சேலத்தோட எல்லை இல்லை, ஆங்கிலத்தில் இருக்கிற எல்லு. 3 எல்லை இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில லிமிட்லெஸ் மிராக்கிள் நடக்கும். லிமிட்லெஸ் மிராக்கிள்னா என்னது? அளவில்லாத அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஒன்னு என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரை we should love the Holy Spirit. ரெண்டாவது, love the Holy Spiritனா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியை நேசிக்கணும். ரெண்டாவது, live with Holy Spirit, பரிசுத்த ஆவியோடு வாழணும். அப்ப லிமிட்லெஸ் அற்புதம் நடக்கும். மூணாவது, lead by the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்தணும். இந்த 3 இருந்துச்சுன்னா லிமிட்லெஸ் மிராக்கிள் உங்க வாழ்க்கையில நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென். அன்றைக்கு இருந்த சீஷர்களுக்குள்ள இந்த 3 எல்லை இருந்துச்சு. சீஷர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஒரு மனமாய் ஒவ்வொரு இடத்துல கூடி, அதான் போட்டிருக்கு 1ஆம் வசனத்துல 2:1ல, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஆண்டவரை ஒருமனமாய் கூடின என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவரை நேசிச்சாங்க. இயேசு கிறிஸ்து போயிட்டாரு, ஏதோ தேற்றல வாழன்னு சொன்னாரு. தேற்றல வாழனே வாரும் 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 10 நாட்களா இப்படிதான் நேசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. யாரு ஆண்டவரை நேசிக்கிறாங்களோ, நேசிக்கிறவங்களுக்கு அவர் லிமிட்லெஸ் மிராக்கிளை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நேசிக்காத பிள்ளைகளுக்கு அவர் இறங்க மாட்டார். அப்படிதானே? அப்படிதானே? நீங்களே இருக்கீங்க, யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஏதாவது என்ன செய்வீங்க? வாங்கி கொடுப்பீங்க. வீட்டுல பிள்ளைங்கள 4 பிள்ளை இருந்தாலும் 3 பிள்ளை இருந்தாலும் 2 பிள்ளை இருந்தாலும் எந்த பிள்ளை சொல்ற பேச்ச கேக்குதோ, எந்த பிள்ளை ஆமா அப்பா அம்மான்னு கேட்டு உடனே சொல்லி சொல்றத கேக்குதோ, அந்த பிள்ளைங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே செஞ்சிருவோம். அப்படிதானே? சாதாரண தாய் தகப்பன் நம்மளே அப்படி இருக்கும்போது பரம தகப்பன் எப்படி இருக்கிறார்? அவரை நேசிக்கிறவங்களுக்கு தான் அளவில்லாம தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. If you love the Holy Spirit, sure you will get the limitless miracle. நீங்கள் உண்மையாக
நேசிப்பீங்கன்னா அளவில்லாத அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இது யாருக்கு செஞ்சாரு? இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களுக்கு செஞ்சாரு. பயந்து நொடுங்கி இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவர்கள் பயங்களை நீக்கி அவங்க போகிற இடம்லாம் அற்புதம். அல்லேலூயா. பேதுரு ஒரு வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுல ஒரு அம்மா செத்து போயிருக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட போய் தபித்தாலே அத எப்படிப்பா எல்லாரும் ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. ஆனா பேதுரு பார்த்தாரு. எப்படி பார்த்தாரு? அவங்க சாகல. ஏன்னா இயேசு பார்த்தாரு இல்லையா? இயேசு பார்த்து அந்த சிறு பெண்ணை பார்த்து சொன்னார், தலிதாகுமி சொன்னாரு. இவர் என்ன பண்ணாரு? பேதுரு பரிசுத்த ஆவி வந்தவன இவர் போய் தபித்தாலே அப்படின்னாரு. எழுந்துருன்னாரு. ஒரே வார்த்தை தான், தபித்தால் எழுந்து உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. லிமிட்லெஸ் மிராக்கிளை கர்த்தர் செய்வார். யார் ஒருவர் பரிசுத்த ஆவியானவரை நேசிக்கிறாங்களோ, if you love the Holy Spirit, எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியை நேசிப்பீங்கன்னு ஆண்டவர் செய்வார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர் யாரு? ஒண்ணு, அவர் கடவுள். திருத்துவத்துல 3ல ஒருத்தர் அவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இல்லையா? வேதம் சொல்லுது ஆதியாகமத்துல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஆவியானவர் தான். பேதுரு சொல்லும்போது அனனியா சப்பிராலை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, அனனியாவே, சப்பிராலே, நீங்க கடவுளுக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டீங்க. எந்த கடவுளுக்கு விரோதமா? ஆவியானவருக்கு விரோதமா செஞ்சிட்டீங்க. ஆவியானவர் என்பவர் கடவுள். பலர் சொல்லுவாங்க பிதா ஓகே, குமாரன் ஓகே, பரிசுத்தாவி இல்ல. நம்பாதீங்க, அது துருபதேசம். இயேசு கிறிஸ்துவின் காலம் முடிந்த பிறகு பரிசுத்த ஆவியானவர் காலம் ஆரம்பித்து விட்டது. இது கிருபையின் காலத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் எப்ப எடுத்துக்கொள்ளப்படுவார்னா, இயேசு கிறிஸ்து திருப்பியும் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். அது வரைக்கும் தான் நமக்கு பரிசுத்த ஆவி. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் இல்ல. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ப ஒரு கடவுள் என்பதை மறந்துடாதீங்க. அவருக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. அவருக்கு என்ன பர்சனாலிட்டி? வேதத்தில் அவர் பேசுறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல, அவர் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வழி நடத்துறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பேசுறதுக்கு முடியும், பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்த முடியும். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் பேச முடியும், பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்த முடியும். நிறைய பேருக்கு இப்பவே பேச முடியல, வாய் திறக்கல. சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் பேச முடியும், பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்த முடியும். ஆமா, பரிசுத்த ஆவியானவர் பேச முடியும், பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்த முடியும். அது மட்டும் இல்ல, யோவான்ல சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நான் போயிட்டு உங்களுக்கு அடுத்தது ஒரு தேற்றரவாளர் அனுப்புறேன். தேற்றரவாளர்னா என்ன? ஆங்கிலத்துல பார்க்கும்போது ஹெல்பர். யாரு? உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வதற்காக பரத்திலிருந்து ஆவியாக வந்தவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, இந்த ஃபேன் இருக்குன்னா, இந்த ஃபேன்ல வர காத்தை நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா இந்த காத்தை நம்மளால பார்க்க முடியுமா? சொல்லுங்க, பார்க்க முடியுமா? எத்தனை பேர் காத்தை பார்த்திருக்கிறீங்க? ஒரு சிலர் காத்து கருப்பை பார்த்திருப்பீங்க, ஆனா காத்தை பார்க்க முடியாது. அது காத்த கருப்பை பார்த்தவர்கள் எத்தனை பேரும் தெரியல. ஆனா பாருங்க, காத்தை பார்க்க முடியாது, காத்தை உணர முடியும். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க இருக்கிறார் அவரு, எங்க வந்தார் அவரு? அவர் வர்றது தெரியாது, போறதும் தெரியாது. அவரு ஆவி, அவர் எப்படி பார்க்க முடியும்? அவரை பார்க்கணும்னா நீ ஆவியா மாறணும். நீ ஆவியா மாறினா பார்க்க முடியும். அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் காற்றா இருக்கிறார் இல்லையா? பரிசுத்த காற்றா இருக்கிறார். அந்த காற்றை நம்ம அனுபவிக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்தது எதற்காக? அவர் அனுபவிக்க. அவர் உதவியாக இருக்கிறாரு, போதகராக இருக்காரு. அவர் சொல்றாரு, உனக்கு போதித்து உன்னை நடத்துவார். இயேசு கிறிஸ்து சொல்றார். அவர் பரிசுத்த ஆவியானவர் யாரு? அவர் கடவுள். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். அவர் கடவுள். அவரால் பேச முடியும், அவரால் வழி நடத்த முடியும், அவரால் உதவி செய்ய முடியும், அவரால் நமக்கு போதிக்க முடியும், அவரால் நமக்கு வழி நடத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தடையாக இருக்கிற காரியம் தான் காலை 6 மணி சர்வீஸ்ல நான் பேசுறேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருக்கிற காரியம் என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். மன கடினம் இருந்தா பரிசுத்த ஆவியானவர் பெற முடியாது. மறைக்கப்பட்ட பாவம் இருந்தா பரிசுத்த ஆவியானவர் பெற முடியாது. பல நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியான உதவியோட ஜெபம் பண்றோமா? எத்தனை பேர் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியான உதவியோட ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் சும்மா ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதியும், எங்க கூட இரும், பாதுகாப்பான கரம் இருக்கட்டும், எங்க கூட வாங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஆமென். இது பரிசுத்த ஆவியான உதவியோட செய்கிற ஜெபம் இல்ல.
இது உங்களுடைய மனப்பாட ஜெபம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எப்படி அவா இவாலாம் சொல்றாங்களோ அந்த மாதிரி நம்மளும் என்ன செய்யறோம், ஒரு ஜெபத்தை பண்றோம். ஆனா அது பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் இருந்தான்னா ஒரு பெரிய கேள்வி. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து, அப்போ உங்களுக்குள்ள ஆவியான வரும்போது உங்களுக்குள்ள என்ன வேணும், பலன் வேணும். நிறைய பேர் ஜெபம் பண்றதே பலன் இல்லாம ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி பரிசுத்த ஆவியான வரும்போது பலன் வரும்னு போட்டிருக்குது, இவங்க பலவீனமா ஜெபம் பண்ணுவாங்க. நோ, பரிசுத்த ஆவியான உங்களுக்கு வரும்போது பலன் இருக்கணும். அப்போ பலத்தோட ஜெபம் பண்ணணும். ஐயா, அப்ப பலன் வேணும்னா என்ன செய்யணும், மன கடினம் இருக்கக்கூடாது, மறைக்கப்பட்ட பாவங்கள் இருக்கக்கூடாது, உலகத்தோட நட்பு இருக்குன்னு சொன்னா ஆவியானவர் வரமாட்டார். மனித மேல பயம் இருக்கணும், ஆவியானவர் வரமாட்டார். சுய நம்பிக்கை இருக்கணும், ஆவியானவர் வரமாட்டார். இதை குறித்து தெளிவா 6 மணி ஆராதனையில பேசியிருக்கேன். முடிஞ்ச வீட்டுக்கு போய் என்ன செய்ய, அதை கேளுங்க. எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இந்த ஆவியானவரை நம்ம என்ன செய்யணும், நேசிக்கணும். We should love the Holy Spirit. இல்லையா? மன கடினம்னா என்ன தெரியுங்களா? பல பேர் பாட்டு பாடினா கூட வாயை திறந்து என்ன செய்ய மாட்டாங்க, மன கடினமா நிப்பாங்க. உங்களை பாதுகாத்து, உன்னை நடத்தி, உனக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்து, உனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, உங்களுக்கு நல்ல காரியம் எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. ஆனா அவருக்கு மட்டும் ஒரு துதி கூட என்ன செய்ய மாட்டோம், வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க. பாத்தீங்களா? ஒரு சிலர் அப்படியே நிப்பாங்க. நான் கல்லாகவும் நான் கண்மலையாகவும் நின்று கொண்டிருப்பேன், என்னால் அசைக்கப்பட முடியாது. ஏனென்றால் எனக்குள்ள மனக்கடினம் இருக்குது. மனக்கடினம் இருந்தா சோத்திரம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கடவுளுக்கு நன்றி சொல்ல கூட அவங்களுக்கு என்ன இல்லை, ஆசை இல்லை. மனுஷனுக்கு நன்றி சொல்றோம். திடீர்னு ஒரு ஆபத்துல ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா சோத்திரம், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா உங்களுக்கு மூச்சு கொடுத்து, உங்களுக்கு பேச்ச கொடுத்து, உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, உங்களுக்கு நடக்க வச்சு, பல நேரத்துல உங்களை தூக்கி நடக்க வச்சு, பல நேரத்துல உங்க தேவையெல்லாம் சந்திச்சு, இதெல்லாம் செய்யறவருக்கு வாயை திறந்து நன்றின்னு சொல்ல கூட முடியாது. நன்றி சொல்ல பழகுங்க. நீங்க நன்றி சொல்லும் போது தான் மன கடினத்திலிருந்து வெளியில வரீங்கன்னு அர்த்தம். பாட்டு பாடுன்னு சொல்லும் போது வாயை திறந்து என்ன செய்யணும், பாடணும். பாடலனா மன கடினம்னு அர்த்தம். நீ என்ன சொல்றது, நான் என்ன பாடுறது, நீ என்ன கடவுளா? ஒரு சிலர் கேட்பாங்க, நீ என்ன கடவுளா? நான் கடவுள் இல்ல சாமி, அவர் தான் கடவுள். அவருக்கு பாட்டு பாடு, அவருக்கு கை தட்டு, அவருக்கு ஜெபம் பண்ணு, அவருக்கு ஊழியம் செய், எனக்கு செய்யாத. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பலர் மனுஷனுக்காக நடிப்பாங்க, மனுஷனுக்காக செய்வாங்க. மனுஷனுக்காக நீ செய்வனா இந்த பூமியில எந்த பலனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்காக செய்யுங்க, கடவுளுக்காக செய்யுங்க, கடவுளிடத்துல ஜெபம் பண்ணுங்க, கடவுளை மகிமைப்படுத்துங்க. மன கடினத்திலிருந்து வெளியில வந்தாதான் ஆவியானவர் உங்களை நிரப்புவாரு. உங்க பாத்திரத்தை ஆவியானவர் ஊற்று தண்ணீரால் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாட போறோம், இப்ப ஆராதனை பண்ண போறோம். செய்திக்குள்ள வந்துட்டேன் நான், செய்திக்குள்ள வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அப்படியே போய்கிட்டே இருக்குது. நீங்களும் ரொம்ப நேரம் நிக்கிறீங்க. ஆனா பைபிள்ல இப்படிதான் ஒரு இடத்துல நின்னாங்க. நேத்து ஃபாஸ்டிங் பிரேயர்ல சொன்னேன். மோசே என்ன பண்ணாரா, நின்னு பேசிக்கிட்டே இருந்தாராம், உட்காந்து அவர் பேசிக்கிட்டு இருந்தாராம். ஆனா ஜனங்கள் எல்லாரும் நின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளவு நேரம் நின்னு கேட்டாங்க தெரியுங்களா? காலையில 8 மணிக்கு வந்தவங்க 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5 மணி ஆச்சு, நின்னுகிட்டே இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. உடனே மோசையோட மாமா வந்துட்டார். ஏயா உனக்கு புத்தி இருக்குதா? நீர் உட்கார்ந்து இருக்கிறீர், மற்றவங்க எல்லாம் நிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் காலு நோவாதா இல்லையா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் இல்லையா? அதனால உங்களை ஈவினிங் வரைக்கும் நிக்க போறது இல்லை. நானும் 10:30 மணிக்கு இன்னொரு இடத்துக்கு மெசேஜுக்கு போகணும். அதனால உடனே சீக்கிரமா நான் முடிக்கதான் நானும் ஆயத்தமாயிட்டு இருக்கேன். ட்ரெயின் அதாவது கொண்டு போயிட்டு இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் என்பது யாருன்னா அவர் கடவுள். பரிசுத்த ஆவியானவரை நம்ம நேசிக்கணும், நேசிக்கிறத வெளிப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவி பெறுவதற்கு நமக்குள்ள இருக்க தடைகள் உண்டு. பரிசுத்த ஆவி பெறுவதற்கு நமக்குள்ள இருக்க தடைகள் என்ன தெரியுங்களா? அவரை நேசிக்கிறதுக்கு, நேசிக்க விடாம இருக்க தடைகள் என்னன்னா பாவ உணர்வு மற்றும் மன்னிக்காத மனம். Sin and unforgiveness.
உங்களுக்குள்ள பாவ உணர்வும் மன்னிக்காத மனம் இருக்குன்னு சொன்னா நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப முடியாது. அல்லேலூயா. பாவம் உங்களுக்குள்ள இருந்தா பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப முடியாது, அந்நிய பாஷைகளை கொடுக்க முடியாது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என்னுடைய வாலிப நாட்கள்ல என்னுடைய அதாவது 10th லீவ்ல நான் ஆர் ஸ்டான்லி அவருடைய மீட்டிங்ல கலந்துட்டு போது சித்தேரி மலையில, இதே சித்தேரி மலையில மீட்டிங்ல கலந்துட்ட போது முதல் நாள் ரட்சிப்பை கொடுத்து சொன்னாங்க, ரட்சிக்கப்பட்டேன். இரண்டாவது நாள் சொன்னாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, மனுஷனுக்கு பயப்படாத, பரிசுத்தாவி அபிஷேகம் உன் மேல வரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் கண்ண மூடி, ஆண்டவரே நான் உங்களுக்கு பயப்படுறேன், எனக்குள்ள என் மேல பரிசுத்தாவின் அபிஷேகம் வரட்டும்னு ஜெபம் பண்ணேன். பாருங்க, உடனே ஆவியானவர் இறங்கினார். உடனே ஆவியானவர் இறங்கினார். அந்த இடத்துல என்னை சுத்தி ஒரு 10, 20, 30 பேர் இருந்திருப்பாங்க. 30 பேர் கையிலையும் காலிலையும் வாயிலையும் அடிச்சு சுத்தி ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் அடிச்சு சுத்திக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் பார்த்தாங்க. நான் கண்ணை திறந்து பார்த்தா என்னை சுத்தி எல்லாரும் ஒதுங்கி நிக்கிறாங்க. நான் என்னவோ சண்டை போட்ட மாதிரி என்னை சுத்தி எல்லாரும் ஒரு 10 அடி தள்ளி நின்று என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் பாட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நேராக போய் பைபிள் எடுத்துக்கிட்டு நேராக என் இடத்துல வந்து உட்காந்துட்டேன். நான் இருந்தது அந்த இடம், ஆனால் நான் சுற்றிக்கிட்டு இருந்தது இந்த இடம். அவ்வளோ தூரம் தள்ளி வந்து என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும்னு சொன்னா உங்களுக்குள்ள என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாவ உணர்வு, மன்னிக்காத மனம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தடுக்கும். எபேசியர் 4:30 வாசிக்கிறோம், உங்கள் இருதயத்திலே பாவத்துக்கு இடம் கொடாதீர்கள். பாவத்துக்கு இடம் கொடுத்தா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. ஐயா, மத்தேயுல 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, இயேசு சொல்றாரு, நீங்கள் மற்றவனுடைய குற்றத்தை மன்னித்தால் நான் உன்னுடைய குற்றத்தை மன்னிப்பேன். நீங்க மன்னிக்கலனா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். அப்போ ஆவியானவர் வருவதற்கு தடையாக இருக்கிறது ஒண்ணு என்னன்னா, பாவ உணர்வு, மன்னிக்காத மனம் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா நிச்சயம் நம்ம என்ன செய்ய முடியாது, ஆவியானுடைய அபிஷேகத்தை உணர முடியாது இல்லையா? ஆவியானுடைய அபிஷேகத்தை உணர முடியாது. அதே போல இரண்டாவது, உலக ஆசைகள் மற்றும் மாம்ச இச்சைகள், a worldly desire and carnal mind இல்லையா? உலக ஆசைகளும் மாம்ச இச்சைகளும் உங்களுக்குள்ள இருந்தா பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை உணர முடியாது. ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சொன்னேன்? பாவ உணர்வு, மன்னிக்காத எண்ணம் இருந்தால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற முடியாது. இரண்டாவது, உலக ஆசைகள் மாம்ச இச்சைகள் இருந்தா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற முடியாது. எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை பெறணும்? எனக்குள்ள இருக்க அபிஷேகம் இன்னும் கொஞ்சம் ரினியூ ஆகணும், ஒரு ரெனுவல் பண்ணணும்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க இல்லையா? ஹல்லேலூயா. இன்னைக்கு பெந்தெகோஸ்தே நாள், இதே நாள்ல இந்த இடத்துல கர்த்தர் அபிஷேகத்தை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நான் சொன்ன பிறகு நம்ம ஆராதிக்க போறோம். இந்த ஆராதனை எவ்வளவு தூரம் போகுது, எவ்வளவு நேரம் போகுதுன்னு தெரியல. அதனாலதான் என் பிரசங்கத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உலக ஆசைகள் மாம்ச இச்சைகள் இருக்கும் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற முடியாது. ரோமர் 8:8 அப்படியே டிவில போடுங்க. ரோமர் 8:8 நீங்க பார்க்கும்போது வேத வசனம் சொல்லுது, உலக ஆசைகளை வெறுக்கணும், உலக ஆசைகளை வெறுக்கணும். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு அதிகமா இடம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கவே முடியாது. கடவுளுக்கு இடம் கொடுக்கும் போதுதான் கடவுள் உங்க வாழ்க்கையில அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், உங்களுக்குள்ள வருவார். ஒரு சிலர் தன்னுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுப்பாங்க இல்லையா? மாம்சத்துக்கு இடம் கொடுப்பாங்க. ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிக்கிறதுக்கும் நிக்கிறதுக்கும் ஒரு சிலரால என்ன செய்யாது முடியாது. ஆனா மத்த இடத்துல நிக்க சொல்லுங்க, பல நேரத்துல நிப்பாங்க. இங்க உட்கார்ந்த ஆட்களை பத்தி நான் சொல்லல, அதனால ஒரு சிலர் பலவீனம், அதனால உட்கார்ந்துட்டீங்க. அதனால நான் உடனே என்ன பாஸ்டர் உடனே என்ன பார்த்து சொல்றேன்? இல்ல நான் சொல்றேன், ஒரு சிலர் இப்பதான் யோசித்து இருப்பீங்க, உட்காரலாமா, அது என்னமோ தெரியல, கர்த்தர் சொல்றேன். ஒரு சிலருக்கு எங்கெங்கெல்லாம் போய் நிப்பாங்க பாத்துறீங்களா? ரொம்ப நேரம் போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல நிப்பாங்க, ஸ்கூல்ல நிப்பாங்க, காலேஜ்ல நிப்பாங்க, எல்லாம் போய் நிக்க சொன்னா ரொம்ப நேரம் நிப்பாங்க. ஆனா கடவுள் சமூகத்துல நிக்கிறதுக்கு மட்டும் என்ன வலிக்கும்? அப்பதான் ஆண்டவர் ஒரு எலும்பை உண்டாக்கி உட்காரு என்று சொல்லுவார். அப்படியா? இல்ல, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வேணும்னு சொன்னா
சொன்னா உலக ஆசைகள், மாம்ச இச்சைகள் உங்களுக்குள்ள இருக்க கூடாது. உலக ஆசைகளை வெறுக்கணும். உலகத்துல பண்றவன் செய்யற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. உலகத்துல இருக்கிறவன் என்ன செய்வான்? உலக ஆசைகள்ல இருப்பான், உலக இச்சைகள்ல இருப்பான். உலகத்தை பிடிப்போம், உலகத்துல இருக்கிற மனுஷங்களை பிடிக்கும், உலகத்துல இருக்கிற நடிகர்களை பிடிக்கும். ஆனா நாம அந்த மாதிரி காரியத்துல ஈடுபட கூடாது, அதை செய்யக்கூடாது. அதிலிருந்து வெளிவந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார், உங்களுக்குள்ள அபிஷேகத்தை செய்வார். லிமிட்லெஸ் மிராக்கிள். சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல வார்த்தை இது, லிமிட்லெஸ். சொல்லுங்க லிமிட்லெஸ். பெந்தெகோஸ்தே நாள்ல மறந்துடாதீங்க, லிமிட்லெஸ் மிராக்கிள். அளவில்லாத அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹalleluya. அளவில்லாத அற்புதத்தை. நீங்கள் அளவில்லாமல் ஆண்டவரை நேசிக்கும் போது, உலகத்தை நேசிக்கிறவங்களுக்கு ஒருபோதும் ஆவியானவர் அசைவாட மாட்டார். பாருங்க, டிவி பார்க்கும்போது, சினிமா பார்க்கும்போது செல்லுல எப்பவுமே என்ன செய்வாங்க? அப்படியே தடவிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒண்ணு மேல தடவா, இல்லைன்னா கீழே தடவா. இப்படியே தடவிக்கிட்டே இருக்கும்போது உற்சாகமா இருக்கும். ஆனா ஆண்டவர் ஆராதிக்கும் போது, பைபிளை வாசிக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது என்ன வரும்? கொட்டாய் வரும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நம்ம சரீரத்துக்கு இது பிடிக்குது. ஆனா இது, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இது பிடிக்குது. ஆனா இது பிடிக்கல. ஆமா, எதை நமக்கு ரொம்ப பிடிக்குதோ அதுவா தான் கடவுள் மாத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு பலருக்கு இதுதான் பிடிக்குது. இதோட பல மணி நேரம் இருக்க சொல்லுங்க, இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லா பார்க்க சொல்லுங்க, பார்ப்பாங்க. இரவு முழுவதும் என்னை பார், என் அழகை பார் அப்படின்னு இது சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்மளும் என்ன செய்வாங்க? ஆமா, இரவு முழுவதும் அதையே பார்ப்போம், அது அழகை பார்ப்போம், அது சொல்வதை கேட்போம், அது பேசுறதை கேட்போம். ஆனால் மனுஷர்கள் பேசுறதையோ கேட்கவே. ஆமா, அம்மா வீட்டுல கத்திக்கிட்டே இருப்பாங்க, ஏ கேக்குதா? அப்பா வீட்டுல கத்திக்கிட்டே இருப்பாங்க, டே கேக்குதா? புருஷன் கத்துவார், ஏ அம்மா ஏதாவது கேக்குதாமா? மனைவி கத்துவாங்க, எப்பா ஏதாவது கேக்குதாப்பா? ஒண்ணும் கேட்காது. ஆனா இது பேசுறது மட்டும் கேட்டுட்டே இருக்கும். இதுதான் மாம்ச இச்சை. இதுதான், புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம எதுக்கு அடிமையா இருக்கோம்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஏன் இல்ல? ஏன் ஜெபிக்கும் போது அந்நிய பாஷை வரல? ஏன் ஆராதிக்கும் போது ஆவியானவர் உடைய இறங்கல? ஏன் ஆராதிக்கும் போது பாட்ட பாட வரல? ஏன் ஆராதிக்கும் போது துதி வரல? ஏன் ஆராதிக்கும் போது கையை தூக்கு கையை தட்டு, கையை தூக்கு கையை தட்டு, இப்படி சொல்லி 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 ஏன் நீங்க செய்றீங்கன்னா, உங்களுக்குள்ள இது பேசுது, இது பேசல. உங்களுக்குள்ள இது பிடிக்குது, இது பிடிக்கல. உங்களுக்குள்ள இது நிறைய இருக்குது, இது இல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, விசுவாசிக்கிறவங்களுக்காக சோத்திரம். ஆமா, ஒத்துக்கிறீங்கல்ல? பல நேரத்துல நம்ம அடிமையாயிடும். எனக்கு அருமையானவர்களே, உலக ஆசைகளும் மாம்ச இச்சைகளும் நமக்குள்ள இருந்து வெளியில வரும்போது தான் ஆவியானவர் நம்மளை நிரப்புவார். ஆவியானவர் நிரப்புவார், ஆவியானவர் நிரப்புவார். பல நேரத்துல நம்ம சிந்தையை மாத்தணும்னா ஆவியானவரால மட்டும்தான் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்ல, எந்த மனுஷங்கிட்ட பேசிட்டு இருக்க உங்க சிந்தனை மாறுமா? மாறவே மாறாது. கொஞ்ச நேரம் அவங்க பேசுறது நல்லா இருக்கு, இப்படியே கழுத்து கத்துற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா மாறுமான்னு கேட்டீங்களா? மாறாது. அப்படிங்களா 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 கேட்போம், ஆனா மாறாது. ஆனா ஆண்டவர் இறங்கி உங்க இருதயத்துல, அவர் இறங்கி உங்களுக்குள்ள ஒரு ஸ்மால் டச், ஒரு சின்ன தொடுதல் பண்ணும்போது உங்க ஹோல் பாடி, உங்க ஆவி, ஆத்துமா, சரீரம் புதுப்பிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென், அல்லேலூயா. உலக ஆசைகள், மாம்ச இச்சைகள் நம்ம விட்டு வெளியில போணுங்க. மூணாவது சந்தேகம் மற்றும் அறிவார்ந்த பெருமை, டவுட் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரைட் நமக்குள்ள இருந்து வெளில வரும். சந்தேகம், அது என்ன பரிசுத்த ஆவி, அது என்ன அந்நிய பாஷை, அது என்ன கை தட்டுறது, எப்ப பார்த்தாலும் கையை தட்டி எல்லாரும் முன்னாடி சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எதுக்கு? இப்படிப்பட்ட சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆவியானவரை சந்தேகப்படக்கூடாது. இல்லையா? ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரங்களை கொடுத்திருக்காரு. உங்க பக்கத்துல இருக்கவங்க மாதிரியே நீங்க இல்லை. உங்க பக்கத்துல இருக்கவங்க அந்நிய பாஷை பேசும்போது அவங்கள மாதிரியே நீங்க பேசுறீங்கன்னா அது ஏதோ நீங்க காப்பி அடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்க வேற பாஷை, உங்களுக்கு வேற பாஷை. அவங்க ஒருவேளை சத்தமா கையை தட்டி அபிஷேகம் பண்ணி பேசுவாங்க, ஒருவேளை உங்களுக்குள்ள அது இருக்காது. உங்களுக்குள்ள மனசுக்குள்ள அபிஷேகத்துல இருப்பீங்க, அதுவும் அபிஷேகம் தான். யாரையும் என்ன செய்வ குறை? ஆமா, அந்த மாதிரி கை
கையை தட்ட மாட்டேங்குது, அபிஷேகம் இல்ல போல இருக்குது. இல்ல, அவங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது. அவங்க சைலண்டா என்ன செய்யறாங்க? ஆராதிக்கிறாங்க. ஒரு சிலர் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு சிலர் கையை தட்டி என்ன செய்வாங்க? ஆமா, நம்ம சகோதரி இருக்கிறாங்க பாருங்க, எனக்கு ஒரு என்கரேஜ் அவங்க. ஆமா, எனக்கு ஒரு என்கரேஜ். உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு பயங்கர என்கரேஜ். நான் ஏதாவது சொன்னா நீங்க எல்லாம் கையை தட்டுறீங்களோ இல்லையோ, அவங்க உடனே கையை தட்டி ஆவியில நிரம்புவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அனுபவம் தாங்க சபை வளர்ச்சிக்கான அனுபவம் இல்லையா? ஒரு சிலர் அப்படியே பார்ப்பாங்க, என்ன அந்த சிஸ்டர் மட்டும் கையை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, உற்சாகப்படுத்துறாரு, ஆவியானவர் நடத்துறாரு. ஒரு சிலர் பார்த்துக்கிட்டே பரலோகத்துக்கு கூட வரமாட்டீங்க, மற்றவங்களை பத்தி பேசியே பரலோகத்துக்கு வரமாட்டீங்க. ஒரு சில கையை கட்டிக்கிட்டே இருப்பாங்க, கை கட்டிக்கிட்டே இரு, அப்படியே ரெண்டு கையை பிடிச்சி பிசாசு என்ன செய்வான்? நரகத்துக்கு கூட்டு போயிடும். கையை தட்ட கூட முடியாது. எனக்கு அருமையானவர்களே, சந்தேகம் மற்றும் அறிவார்ந்த பெருமை அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டெலெக்சுவல் பிரைட். பலருக்குள்ள பயங்கர பிரைட் இருக்கும். நான் என்னத்தை கை தட்டுறது, நான் என்னத்தை ஆராதிக்கிறது, நான் என்னத்தை பாட்டு பாடுறது. நீங்க சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, மேல ஒரு காட் இருக்கார் பாருங்க, அவர் எல்லாருக்கும் மேல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் கையை தூக்கி சோத்திரம் பண்ணி ஆராதனை பண்ணி தான் ஆகணும் இல்லையா? இன்னைக்கு ஒரு சிலர் என்ன செய்வாங்க? தான் மேல ஒரு உயர்ந்த ஆட்கள் வரும்போது கையை தூக்கி ஆராதிக்கிறது ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஐயோ, நம்ம கையை தூக்கி ஆராதிச்சா ஏதாவது நினைச்சிருவாங்களோ? இல்லைங்க, யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களை ஆட்டோமேட்டிக்கா உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, நீ கர்த்தருக்கு முன்னாடி உன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஞானமே இல்லைனாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஞானிகள் மத்தியில நம்மள தான் உயர்த்துவேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சந்தேகமும் அறிவார்ந்த பெருமை இருக்க கூடாது. இருந்த ஆவியான ஊற்றப்பட மாட்டார். 3 காரியம் சொல்லிங்க. 1, பாவ உணர்வு, மன்னிக்காத மனம் ஆவியானவரை தடை செய்யும். உலக ஆசை, மாம்ச இச்சை ஆவியானவரை தடை செய்யும். சந்தேகம், அறிவார்ந்த பெருமை, அதாவது டவுட் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரைட் ஆவியானவரை தடை செய்யும். எளிய விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம், ஆண்டவரை கொஞ்சம் நம்பி பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை கொஞ்சம் நம்பி பாருங்க. இந்த ஆராதனை வேளையில உங்களை கர்த்தர் நிரப்ப வல்லமையில் இருக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, பயம் மற்றும் மனித அச்சம் ஆவியானவரை தடுக்கும். மனுஷனுக்கு பயப்படுவோம், ஆனா கடவுளுக்கு பயப்பட மாட்டோம். கிளாஸ்ல டீச்சரோ, இல்ல ஸ்கூல்ல ப்ரொஃபஸரோ, இல்ல வேலை செய்யற இடத்துல மேல் அதிகாரியோ உள்ள வரும்போது டக்குன்னு எந்திரிச்சு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, வணக்கம் சார் அப்படி சொல்லுவோம் இல்லையா, சோத்திரம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா என்னைக்காவது ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு பயபக்தியா இருந்திருக்கிறீங்களா? உங்க பயபக்தி எப்படி காட்டணும்? ஆராதனை வேளையில காட்டணும், செய்தி வேளையில காட்டணும். ஸ்கூலுக்கு போகும்போது புக் இல்லாம ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல சேர்த்துப்பாங்களா? ஓடுறா வெளியில. காலேஜுக்கு புக் இல்லாம போனா சேர்த்துப்பாங்களா? வெளியே நில்லு, கிளம்பு. ஆனா சபைக்கு வரும்போது மட்டும் கை வீசம்மா, கை வீசு. கடைக்கு போலாம், முட்டாய் வாங்கலாம், மெதுவாய் திங்கலாம், அப்படியே நரகத்துக்கு போலாம். அவ்வளவுதான், கூடவே ஓடிடலாம். சபைக்கு வரும்போது பைபிளை கொண்டு வரதுக்கு உங்க கை என்ன செய்யுது? நம்ம எங்கங்க பரலோகம் போறோம்? வாய்ப்பில்லை சாமி, சொல்லுங்க. வாய்ப்பில்லை. சபைக்கு வரும்போது பைபிளை கொண்டு வரது இல்லை இல்லையா? அப்படியே சும்மா வர்றது. அவ்வளவு பெரிய வண்டி ஓட்டிட்டு வரோம், அவ்வளவு பெரிய கார் எடுத்துட்டு வரோம், ஆனா பைபிள் வைக்க இடம் இல்லை. அதான் சொல்றாரு ஆண்டவர் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. உங்க மேல தலை சாய்க்கிறதுக்கு ஆண்டவருக்கு இடம் இல்ல. நீங்க பிஸி. இந்த பைபிள் தூக்கிட்டு உங்க கை வலி. எத்தனை பேர் கையில பைபிள் இருக்குது? எத்தனை பேர் ஆண்டவருக்கு என்ன செய்ய பயபக்தியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் நோட்டு கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை பேர் பேனா கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை பேர் எழுதுறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை எழுதி அந்த வார்த்தையில தியானிக்கிறீங்க? இல்ல, இங்கேயே கேட்டு இங்கேயே போறது. ஒரு சிலர் எழுதுறீங்க, ஆனா ஒரு சிலர் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. ஆனா கருமையானவர்களே, நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கு பயப்படுறோமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். லிமிட்லெஸ் மிராக்கிளை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? பயம் இருந்தாதான் செய்வாரு. கர்த்தருக்கு பயப்படாதவனுக்கு கர்த்தர் ஒருபோதும்
பல நேரத்துல மனுஷனுக்கு பயப்படுறோம். மனுஷன் ஏதாவது சொல்லிடுவானோ, மனுஷன் ஏதாவது பேசிடுவானோ அப்படி சொல்லி மனுஷனுக்காக பயந்து நடுங்குறோம். ஆனா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்ல. அப்போஸ்தல காலத்துல கர்த்தருக்கு பயந்தாங்க. எல்லாத்தையும் விட்டு கொண்டு வந்து சபைக்கு கொண்டு வந்து போட்டுங்கன்னு சொன்னதும் விசுவாசிகள் யூதர்கள் என்ன செஞ்சாங்க? இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருடைய பாதத்துல கொண்டு வந்து வச்சாங்க. அதனாலதான் அந்த நாட்கள்ல சபை வளர்ந்துச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் வாரத்துல ஒரு முறை சபையில கொண்டு வந்து நிறுத்தினார். அப்படி யாருக்கு பைபிள்ல? அனுதினமோ சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அனுதினமோ. சபை அனுதினம் வளரணும்னா நாம அனுதினம் ஊழியம் செய்யணும். நாம கர்த்தருக்கு பயந்தாதான் கர்த்தர் நம்மை கொண்டு லிமிட்லெஸ் மிராக்கிள்ஸ் செய்வார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணும். பேதுருவை பார்த்து சொல்றாரு, சனகரிப்பு சங்கத்துல சொல்றாங்க, இனிமே இந்த பக்கம் வந்துராத, இனிமே இந்த ஊர்ல கால் எடுத்து வைக்காத. சாரி, பவுலை பார்த்து சொல்றாங்க, இனிமே இந்த ஊர் பக்கம் வந்துராத, இந்த பக்கம் ஊர் பக்கம் கால் எடுத்து வச்சிராத, காலை வச்ச காலை வெட்டுவேன், ஓடு வெளியில அப்படின்னு பயங்கர பயம்புறுத்தி அடிக்கிற கொள்ள வேண்டமா சொல்றாங்க. ஆனா பவுல் என்ன பண்றாரு? அப்படியே வெளில போயிட்டு அப்படியே அபோட் டர்ன் எடுத்து திருப்பி அப்படியே உள்ள வர்றாரு. எங்க வேணாம்னு சொன்னாங்களோ அவ்வளவு தூரம் யோசிச்சுட்டு போயிட்டு திருப்பி அபோட் டர்ன் எடுத்துட்டு, அப்படியாப்பா நான் இங்க தான்ப்பா ஊழியம் செய்வேன், நீ என்ன வேணா செஞ்சுக்கோப்பா, அடிக்கிறியா அடிப்பா, கொல்றியா கொல்லுப்பா, சிறையில போடுறியா போடுப்பா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை பத்தி இங்கதான் சொல்லுவேன். திருப்பி ரிட்டர்ன் அதே ஊருக்கு வரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். மனிதனுக்கு பயப்படுறத வெக்கமா நினைக்கணும். மனிதனுக்கு பயப்படக்கூடாது. இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷனும் பாவிகள் இல்லையா? எல்லா மனுஷனும் பாவிகள் தான். பாவிகளுக்கு நம்ம பயப்படக்கூடாது. பரிசுத்தருக்கு தான் பயப்படணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்தருக்கு பயப்பட்டா போதும். பாவிகளுக்கு பயப்படணும் அவசியம் இல்லை. பாவிகளுக்கு மரியாதை கொடுத்தா போதும். உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு மேல இருக்க ஆட்களுக்கு மரியாதை கொடுங்க. வீட்டுல உங்க கணவருக்கு மரியாதை கொடுங்க. உங்க மனைவிக்கு மரியாதை கொடுங்க. பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு மரியாதை கொடுங்க. ஆனா பயப்படணும்னு அவசியம் இல்ல. பயம் வேற, மரியாதை வேற. பல நேரத்துல பயத்தையும் மரியாதையும் நம்ம என்ன செய்யறோம்? மிங்கிள் பண்ணி ஒரு இடத்துல ஒண்ணு காட்டிக்கிறேன். இல்ல, நீங்க பயப்பட வேண்டிய ஒரே ஒருத்தர் யாருன்னா, அது வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை இல்ல தேவன், பரிசுத்த ஆவியானவர், இயேசு. இந்த 3 பேருக்கு தான் நம்ம பயப்படணும். எந்த மனுஷனுக்கும் நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்ல. அல்லேலூயா. இந்த 5 காரியத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த 5 காரியத்தையும் உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் பெறணும்னு சொன்னா, பாவ உணர்வு மற்றும் மன்னிக்காத மனம், உலக ஆசைகள் மற்றும் மாம்ச இச்சை, சந்தேகம் மற்றும் அறிவார்ந்த பெருமை இல்லையா? 4வது காரியம் பயம் மற்றும் மனித அச்சம். இதுல இருந்து நம்ம விடுதலை பெற்றாதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்குள்ள இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை தாங்க. பக்கமான இந்த 4 காரியத்தை சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஊற்ற போகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்ற போகிறார். எத்தனை பேர் உணர போறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஆர் யூ ரெடி? நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீங்களா? இப்பொழுது கர்த்தர் உங்கள் மேல் ஊற்ற போகிறார். இப்பொழுது கர்த்தர் உங்கள் மேல் ஊற்ற போகிறார். கர்த்தர் உங்கள் மேல் ஊற்ற போகிறார். ஓ ரீகபலகனதன ஷகுடதல ரபா. பாவ உணர்வு மற்றும் மன்னிக்காத தன்மையை கர்த்தர் மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உலக ஆசைகள் மாம்ச இச்சைகளை எனக்குள்ள இருந்து எடுத்துருங்கன்னு சொல்லுங்க. சந்தேகம், ஆண்டவரே, பிரைடு, பெருமை எனக்குள்ள இருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லுங்க. ஆவியானவர் எனக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, பாவம் மற்றும் மனித பயம் மற்றும் மனித அச்சத்தை எனக்குள்ள இருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லுங்க. உருக்கமா கர்த்தரிடத்துல கேளுங்க. உருக்கமா ஜெபம் பண்ணுங்க. பணிவோட கேளுங்க. விசுவாசத்தோட கேளுங்க. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றினது போல இப்பொழுது உங்கள் மேல் ஊற்ற போகிறார். இப்பொழுது உங்கள் மேல் ஊற்ற போகிறார். ரீகபலவ ரதலரவ ஷகுடதலரவ ரீகபலவ ரதலரவ ரிபலரமனதனம ஷகுடதலரவ ரீகபலவ ரதலரவ. வாய்களை திறந்த அந்நிய பாஷைகளை பேசுங்க. கம் ஆன் எல்லாரும். ஆண்டவரே, என் மேல இன்றைக்கு அபிஷேகம் வரணும். ஆண்டவரே, ஒரு லிமிட்லெஸ் மிராக்கிள் வேணும். ஆண்டவரே, அளவில்லாத அற்புதம் வேணும்பா. என் குடும்பத்துல வேணும், என் வேலையில வேணும், என் ஊழியத்துல வேணும். கம் ஆன், கேளுங்க. எந்த காரியத்துல பயந்திருக்கிறாயோ, அன்றைக்கு பேதுரு பயந்தான். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவனுக்குள்ள வரும்போது அவன் பயப்படல. எந்த மனுஷனுக்கும் பயப்படல.
அவன் எழுந்து நின்று பேசினான். அவன் பேசினதுல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், பல ஆயிரம் பேர் தொட்டார்கள். கர்த்தர் அவர்களை தொட்டு ரட்சித்தார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை கொண்டும் செய்வார். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருசு, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெருசு. ஓ, ரொம்ப நாள் ஆச்சு ஆவியானவர் வந்து இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு ஆவியானவர் நிரப்பி இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு அந்நிய பாஷைகளை பேசி இல்ல, ஒரே பாஷையை பேசுறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் புதிய பாஷையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். புதிய நாவுகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். அமைதியா இருக்காதீங்க, அமைதியா இருக்காதீங்க. கண்களை மூடி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ உனக்குள்ள வாஞ்சை இருந்தாதான் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். வாஞ்சை இல்லாம நீங்க கண்களை திறந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆவியானவர் நிச்சயம் உங்களை தொட மாட்டார். ஓ, ஒருவேளை சரீர பலவீனத்துல உட்கார்ந்து இருந்தாலும் உட்கார்ந்து கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுக்கு பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். இது வரைக்கும் இல்லாத பலனை நீ பெற்றுக்கொள்ள போகிற, இது வரைக்கும் இல்லாத அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிற. கமான் கமான் கமான். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றின கர்த்தர் 120 பேர் ஒருமனப்பட்டு ஊற்றின போது, ஒருமனப்பட்ட போது ஊற்றின கர்த்தர் இப்பொழுது 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 ஓ, receive the anointing, receive the anointing. ஓ, ரிகபகலரதனலரதலரப ரிவலரமனதலரப பெலன்கொள் 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 ரிபா கமகலரதலரப ஷகுடதலரப ரிகபலபரதலரப. ஹalleluya hallelujah 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 ரிபரபலதலரப ஷகுடதலரப. ஓ ஜீசஸ், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உடைத்திடவே. Come on, எல்லாருமே. எழும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. நல்ல கரங்களை தட்டி பாடப் போகிறோம். விசுவாசம் உள்ளவர்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவார்கள். விசுவாசிக்கிறவங்க கர்த்தர் இப்பொழுது உங்க அபிஷேகத்தை ரெனியூ பண்றார். ஓ, ஒரு ரெனுவல், ஒரு ரெனுவல். ஓ, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அந்நிய பாஷைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். Receive it. அக்கினியா இறங்கிடுமே, அக்கினியா
கத்த செய்றார். receive, 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 receive. அக்னி மழையாக பொழிந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரம். கேளுங்க கேளுங்க கேளுங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் come on எல்லாருமே. அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மெய்ந்திருக்க பாகாலின் படைகள் எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் பாகால் படைகளை எதிர்க்க கர்த்தர். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் சொல்லுங்க. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க எஸ் எஸ் மறுபடியும். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம் நெருப்பார். நெருப்பாயிரம் விடுவார் என் தெய்வம் நெருப்பாயிரம் Yes, 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 yes. நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். கேளுங்க. நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் பெந்தெகோஸ்தே நாளில். ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. இதுவரைக்கும் இல்லாத ஒரு அனுபவம், இதுவரைக்கும் இல்லாத ஒரு அனுபவத்தை ஒரு சர்ரத்துல பார்க்கிறேன். ஒரு சர்ரத்துல கத்த செய்கிறார். ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே. கையை தட்டி பாடுங்க. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே ஊற்றிடுமே
நான் உன் வழியை எனக்கு ஒப்புவி. கர்த்தர் சொல்கிறார், உன் வழியை எனக்கு ஒப்புவி, உன் வழியை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புவி. அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஓ ரிபாலரதனா ஷகுடதலரப ரிபாலரதலமா ஷகுடதலரப ரிகபனதலரமனதலரமா. ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. ரிமானதலமா ஷகுடதலரமா ரதலரமா ரிகபலவரதலரமனதனமா ஷகுடதலரமா. அவர் மேல நம்பிக்கையாயிரு. அவர் உன்னை சாதாரணமா விட மாட்டார். இந்த உலகத்துல சாதாரணமா வாழ நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்படவில்லை. உங்களை என்னை கொண்டு அசாதாரணமான காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, ஓ காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ரெண்டு கரம் உயர்த்தி ஆவியானவரே, அப்பா என் ஆற்றல்
தரிசனத்தை கொடுத்தவர். அழைத்தவர் உங்களை எப்படி கைவிடுவார்? அழைத்தவர் நிச்சயம் உங்களை விட்டு விலக மாட்டார். 2 தெசலோனிக்கர் 5:27 சொல்லுது, 24 சொல்லுது, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார், அவர் அப்படியே செய்வார், அவர் அப்படியே செய்வார். Hallelujah. Amen. சொல்லாமா? மறவா இயேசு மறவா, உன்னை உரைத்தவர் ஒருபோதும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு மறவா. Come on எல்லாரும். மறவா இயேசு மறவா, உயிமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கின இயேசு. 2 கரங்களை உயர்த்தி எல்லாருமே, அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தவர் நிச்சயம் மறக்கலங்க. அழைத்தவர் உன்னை அபிஷேகம் செய்தவர். மனிதர்கள் அன்பு நிலை மாறினாலும், மனிதரின் அன்பு நிலை மாறினாலும், மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும், மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. 2 கரங்களை கூப்பி சொல்லுங்க, மகிமையின் தேவன் என்னை மறவா. என்னையும் குடும்பத்தையும் ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். தரிசனத்தை தந்தவர் என்னோடு கூட இருக்கிறார். நெருக்கமான சூழ்நிலை எதுவா இருந்தாலும் எலியாவோடு இருந்த கர்த்தர், வாக்குத்தத்தங்களை சொன்ன கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், வானமும் பூமியும் நிலை மாறினாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் நிலை மாறாது. அவர் அப்படியே செய்வார். சொல்லுங்க, எனக்கு சொன்னதை அப்படியே செய்யும் வரைக்கும் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். நிச்சயம் பிரியமான சகோதரா சகோதரி, கர்த்தர் சொன்னது உன் வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஜீசஸ், ஹalleluya. கர்த்தர் நிச்சயம் செய்வீர் ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.